வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு இன்றுடன் 26 வருடங்கள். இந்தியாவின் அழுத்தங்களுக்கு எதிராக கொழும்பில் சத்தியாகிரகம். முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் பிரமித் பண்டாரத்தினகோன் சட்டம் தொடர்பில் அதிருப்தி. අපි වගේ අයට මේ වගේ අසාධාරණයට ලක් වෙනවා නම් මේ රටේ සාමාන්‍ය ජනතාව ගැන අනිත් පිරිස ගැන කතා කරන්න අපිට ලැබෙන්නේ නැහැ. தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடமாகாண சபை தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல். இனி விரிவான செய்திகள். அமைச்சர் மர்வின் சில்வாவின் மகன் மாலக்க சில்வா மீது இனம் தெரியாத சிலர் கொழும்பில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இது தொடர்பில் அமைச்சர் மர்வின் சில்வா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்டார். நான் காட்சட்டை அணிந்து கொண்டு வீட்டில் இருந்தேன். தேநீர் அருந்துவதற்காக ஹோட்டலுக்கு சென்றதாக மகன் கூறினார். அவர் தனியே செல்வார், பிரச்சனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், அது எமது அரசாங்கத்திற்கு உகந்ததாக அமையாது என நான் அவரை அறிவுறுத்தியிருந்தேன். எனது தவறு. அவர் தனித்து சென்ற போது 12 பேர் அவரை சுற்றி வளைத்து பெயரை கேட்டுள்ளனர். மாலக்க சில்வா என்று கூறியதும் எடுத்துச் செல்ல முயற்சித்துள்ளனர். கருப்பு நிற மொன்டோரா வாகனம் ஒன்றில் ஏற்றிச் செல்ல முயற்சித்துள்ளனர். மகன் தப்பிச் செல்ல முயற்சித்த போது அவர்கள் போத்தல்களை கொண்டு மகனை தாக்கியுள்ளனர். மகனுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. பரபரப்பு அடைய வேண்டாம், நான் வாகனத்தை எடுத்து நவலோக்குவிற்கு செல்கின்றேன் என்று மகன் கூறினார். நான் உடனடியாக வந்தேன். பிரச்சனை என்றால் வாகனத்தை செலுத்த முடியாதல்லவா? கடவுளின் சித்தத்தால் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த செயலில் ஈடுபட்டவர்களை கடவுள் தண்டிப்பார். நான் அவர்களை தேடிக் கொண்டிருக்கின்றேன். மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரமித் பண்டாரத்தினகோன் மற்றும் நாவுல பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் திலக் பண்டார ஆகியோரின் ஆதரவாளர்களுக்கிடையில் நேற்று இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நாவுல கனுலாய பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. கேப் வாகனத்தில் வந்த சிலர் அதனை தம் மீது மோதுவதற்கு முயற்சித்ததாக மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரான பிரமித் பண்டாரத்தினகோன் தெரிவித்தார். 2 தரப்பினரிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதோடு வாய் தர்க்கத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்தவர்களை விடுவித்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2 தரப்பினரும் எதிர்வரும் 8ஆம் தேதி போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என போலீஸ் ஊடகப் பிரிவு அலுவலகம் தெரிவித்தது. இந்த நிலையில் தம்புள்ளை இனாமலுவ பகுதியில் இன்று நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்ட பிரமித் பண்டாரத்தினகோன் நேற்று இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக கருத்து வெளியிட்டார். நமது கட்சியின் அரசாங்கம் இருக்கும் நிலையில் நேற்று இடம்பெற்ற சம்பவம் குறித்து நீதியான, வெளிப்படையான, பக்கசார்பற்ற, சுதந்திரமான விசாரணை நடத்தப்படும் என நாம் எதிர்பார்த்தோம். போலீசார் மீது அதிகளவு பற்றும் நன்மதிப்பும் நம்பிக்கையும் உள்ள இளைஞன் நான். ஏனெனில் எனது தந்தை சீருடை அணிந்து உழைத்து எம்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர். ஆனால் நேற்று இடம்பெற்ற சம்பவத்துடன் நம்மிடமிருந்த அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு பாதித்தது என்று எனக்கு தெரியும். குடிபோதையில் தள்ளாடிய அந்த 4 மணித்தியாலங்களில் அந்த பலூனை ஊதியவுடன் இவர் மது அருந்தி இருக்கின்றார் என்பது உறுதியானது. எம் போன்றவர்களுக்கு இவ்வாறான அநீதிகள் இழைக்கப்படுமானால் இந்த நாட்டின் சாதாரண மக்கள் தொடர்பாகவும் ஏனையவர்கள் குறித்தும் எம்மால் பேசக்கூட முடியாமல் போகும். ஆனால் நாம் உருவாக்கிய அரசாங்கத்தால் உருவாகிய அவர்கள் எம் போன்ற ஸ்ரீலங்காக்காரர்களை தாக்கும் துரதிருஷ்டவசமான யுகம் ஒன்று தற்போது உருவாகியுள்ளது என்பதை வருத்தமாக இருந்தாலும் கூறிக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ගාන අවාසනාවන්ත යුගයක් බවටත් මේක පත් වෙලා තියෙනවා කියලා කනගාටුවෙන් වුණත් අපිට ප්‍රකාශ කරන්න සිද්ධ වෙනවා. இதுவரை சிரச பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட நாவுல பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் திலக் பண்டார பின்வருமாறு தெரிவித்தார். அங்கே ஏதேனும் ஒரு தவறு இடம்பெற்றிருக்குமானால், குறைபாடு ஏற்பட்டிருந்தால் அதனை சமரசத்தில் முடித்துக் கொண்டு இதற்கு பின்பு அவ்வாறான செயல் இடம்பெறாத வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடாகும். தம்புளை பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த பகுதியில் வாக்களிக்கும் உரிமை உள்ளதா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. ஏனெனில் நாம் அப்படி அறிவிக்கும் ஆட்கள் அல்ல. நாம் மிகவும் அடிமட்டத்தில் இருந்துதான் இந்த நிலைக்கு வந்துள்ளோம். எனக்கு முதல் தடவையாக இந்த நாவுல பிரதேச சபையின் தலைவராக வேட்புமனு கிடைத்துள்ளது. இது லக்கல ஆசன மற்றும் நாவுல ஆசனத்தை சேர்ந்த மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றே இதனை நாம் கருதுகிறோம். இதன் போட்டி வேட்பாளர்கள் பட்டியலை எடுத்து பார்த்தால் பாரியதொரு போட்டி உள்ளமை தெளிவாகும். ஆகவே தேர்தலை மந்தமாக்குவதற்கு நாவுல பிரதேச சபைக்கு எடுக்கப்பட்ட சூழ்ச்சியாகவே நான் இதனை எண்ணுகிறேன். எப்படி இருந்தாலும் ஏதேனும் ஒரு குறைபாடு மத்தியில் இருக்குமானால் அதனை சரிப்படுத்திக் கொண்டு இந்த தேர்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்க நாம் முயற்சிப்போம் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன்.
இந்த சம்பவம் தொடர்பாக பக்கசார்பற்ற விசாரணை முன்னெடுக்கப்படவில்லை என சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவாதனவிடம் நாம் வினவினோம். அதற்கு பதிலளித்த அவர் அது குறித்து ஆராய்ந்து பார்த்து விசாரணை நடத்துவதாக கூறினார். நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலுக்காக இன்றும் பல கட்சிகள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஜனசக்தி பெரமுன ஆகிய கட்சிகள் இன்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளன. வடமாகாண சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய 5 மாவட்டங்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தது. கூட்டமைப்பின் முதலமைச்சர் வேட்பாளர் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதியரசர் CV விக்னேஸ்வரன் தலைமையில் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நடைபெறவுள்ள வடமாகாண சபை தேர்தல் தொடர்பில் உள்நாட்டில் மாத்திரமின்றி சர்வதேசத்தின் கவனமும் திரும்பியுள்ளது. 25 வருடங்களுக்கு பின்னர் வடமாகாணத்தில் வடமாகாண சபை தேர்தல் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. முதன்மை வேட்பாளர் முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் CV விக்னேஸ்வரன் உள்ளிட்ட கூட்டமைப்பைச் சேர்ந்த 51 வேட்பாளர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிட உள்ளனர். MK சிவாஜிலிங்கம், பிளாட் கட்சியின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவர்களில் அடங்குகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான V ஆனந்த சங்கரியும் போட்டியிடுகின்றார். அத்துடன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் திருகோணமலை மாவட்ட முன்னாள் அரசியல் துறை பொறுப்பாளர் S எழிலரின் மனைவி ஆனந்தி உள்ளிட்ட 3 பெண்களும் கூட்டமைப்பின் வேட்பாளர் பட்டியலில் அடங்குகின்றனர். அதேபோன்று மன்னார் மாவட்டத்தில் இருந்து முஸ்லிம் பிரதிநிதி ஒருவருக்கும் வேட்பாளர் பட்டியலில் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதேவேளை வடமேல் மாகாண சபை தேர்தலுக்காக ஜனசக்தி பெரமுன கட்சி வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தது. அக்கட்சியின் தலைவர் பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் தலைமையில் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த பிரதேசத்தில் இதற்கு முன்னர் முதலமைச்சர்கள் இருந்துள்ளனர். இதற்கு முன்னரும் ஒரு முதலமைச்சர் இருந்தார். தற்போதும் குருநாகல் மாவட்டத்தில் செயலாற்றுவதற்காக முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடுகின்றனர். சகலருக்கும் நான் கூறிக்கொள்கிறேன், முதுகெலும்பு இருந்தால் கூறுங்கள். இந்த 4 வருடங்களில் குருநாகல் மாவட்டத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? வடமேல் மாகாண மக்களே, நாம் யாருக்கு வாக்களிப்பது என்பதனை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இதேவேளை புத்தளம் மாவட்டத்திலும் ஜனசக்தி பெரமுன இன்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தது. அதன் பிரகாரம் அந்த மாவட்டத்தில் அக்கட்சியில் இருந்து 19 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளனர். இன்று பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. இந்திய இலங்கை உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு இன்றுடன் 26 வருடங்களாகின்றன. நாட்டின் அரசியலில் அதிகம் பேசப்படும் இந்த உடன்படிக்கை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டுவரும் விசேட தொகுப்பு அடுத்து. 13வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு வழிவகுத்த இந்திய இலங்கை உடன்படிக்கை இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சியாக கைச்சாத்திடப்பட்டது. இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் நாட்டில் அமைதியின்மை நிலவியமையால் விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த உடன்படிக்கையை கைச்சாத்திடுவதில் இலங்கைக்கான அப்போதைய இந்திய உயர்ஸ்தானிகர் JN தீக்ஷித் முக்கிய பங்காற்றினார். 1987 ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி காலை இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி உள்ளிட்ட இந்திய உயர்மட்ட குழு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்திருந்த இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அரச வரவேற்பு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அன்றைய தினம் பிற்பகல் 3:37 அளவில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த உடன்படிக்கையின் பிரகாரம் இந்திய அமைதி காக்கும் படை வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கை பலவந்தமாக கைச்சாத்திட வைக்கப்பட்டதென்றும் மாகாண சபை முறைமை இந்தியாவின் தேவைக்கேற்ப நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகியிருந்தன. இந்த உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாட்டின் பல பாகங்களிலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு இந்திய இலங்கை உடன்படிக்கைக்கு 26 வருடங்கள் இன்றுடன் பூர்த்தியாகின்ற நிலையில் மாகாண சபை முறைமை நாட்டிற்கு தேவை என்றும் மாகாண சபை முறைமை நாட்டிற்கு தேவையற்றதென்றும் பல்வேறு கருத்துக்கள் முன்னெடுக்கப்படுகின்றன.
இதேவேளை 13வது அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்ளக்கூடாது என இந்திய இலங்கை உடன்படிக்கையை பயன்படுத்திக் கொண்டு இந்தியா இலங்கை மீது விடுக்கும் அழுத்தங்களுக்கு எதிராக இன்று சத்தியாகிரகம் மேற்கொள்ளப்பட்டது. தேசிய அமைப்புகளின் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த இந்த சத்தியாகிரக போராட்டம் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு முன்பாக இன்று முற்பகல் நடைபெற்றது. தேசிய அமைப்புகளின் ஒன்றியத்தினர் இன்று முற்பகல் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் அமர்ந்து சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தனர். இதன் காரணமாக வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டமையினால் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டது. 13வது அரசியலமைப்பில் உள்ள பிரிவினைவாத விடயங்களை நீக்க வேண்டும் என்று இவர்கள் இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களிடம் வலியுறுத்தினர். இலங்கையின் 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நீர்த்து போகச் செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என இந்திய அரசாங்கம் மீண்டும் அறிவித்துள்ளது. இந்த விடயத்தில் இந்திய அரசாங்கம் உறுதியுடன் இருப்பதாக இந்திய பிரதமர் அலுவலகத்தின் மத்திய இணை அமைச்சர் வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களுக்கான நல்லிணக்க மற்றும் அதிகார பரவலாக்கல் தொடர்பில் இந்தியாவின் நிலைப்பாடில் எவ்வித மாற்றமும் ஏற்படாதென்று இந்திய பிரதமர் தமிழக அரசுக்கு உறுதியளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய இலங்கை உடன்படிக்கையின் ஒரு அங்கமாக மாகாண சபைகளுக்கு அதிகளவு அதிகாரங்களை வழங்கும் வகையில் 13வது அரசியலமைப்பு திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இலங்கை தமிழர் விடயத்தில் மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படாதென்று இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாகவும் மத்திய இணையமைச்சர் வி நாராயணசாமி மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அடுத்த மாதத்தின் 2ஆம் வாரம் அளவில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். நாட்டின் மனித உரிமைகளின் தரம் தொடர்பில் கண்டறிவதே நவநீதம் பிள்ளையின் இலங்கைக்கான விஜயத்தின் நோக்கம் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தற்போதைய மனித உரிமைகள் நிலைமை தொடர்பில் இந்த விஜயத்தின் நிறைவில் மனித உரிமைகள் பேரவையில் கூட்டத்தொடரில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரது பிரதிநிதிகள் கடந்த வருடம் நவம்பர் மாதமளவில் இலங்கைக்கு விஜயம் செய்து அறிக்கை சமர்ப்பித்திருந்ததாகவும் பிரதீபா மகாநாமஹேவா கூறினார். அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டே நவநீதம் பிள்ளை இலங்கைக்கு விஜயம் செய்வதாகவும் நாட்டின் மனித உரிமைகளின் முன்னேற்றத்தை உலகிற்கு எடுத்துக்காட்ட இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம் எனவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் மேலும் தெரிவித்தார். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. இரும்பின் துரு அதனை அழிப்பது போல் பிரிதொன்றால் அதை அழிக்க முடியாது. அதேபோன்று ஒரு மனிதனை அவனுடைய சொந்த உளப்பாங்கை தவிர வேறொன்றாலும் அழிக்க முடியாது. ரத்தன் டாடா. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கிடையில் உள்ள விரிசலை வெளிக்கொணர்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என சகல ஊடக நிறுவனங்களிடமும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட பிரதேச சிறுவர் பாதுகாப்பு மற்றும் உளவியல் அதிகாரிகளுடன் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை சுட்டிக்காட்டினார். සිංහල වේවා දෙමළ දරුවෝ වේවා මුස්ලිම් දරුවෝ වේවා මේ දරුවෝ එක හා සමානව ඇවිල්ලා අපිව දැකලා අපි சிங்களமாக இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், அனைத்து பிள்ளைகளும் எம்மை கண்டால் வந்து கதைக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுடன் கதைக்கும் போது அந்த பகுதியின் தகவல்களும் எனக்கு கிடைக்கின்றது. இந்த சிறார்களும் அன்பை தேடுகின்றார்கள் என்பதனை நான் கண்டுகொண்டேன். அவர்கள் அன்பை தேடிச் செல்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்காகவே நீங்கள் சேவையில் இணைந்து கொண்டுள்ளீர்கள். நாட்டில் உள்ள அனைத்து சிறுவர்களையும் தமது பிள்ளைகள் போன்று கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. මේ හැම දරුවෙක් වෙනුවෙන්ම තමන්ගේ දරුවෙක් විදියට කල්පනා කරලා කටයුතු කරන්න. කැප වෙන්නේ